இயேசுவில் பிரியமானவர்களே, புனித வாரத்திலே நாம் இருக்கிறோம். இந்த புனித வாரத்திலே முதல் வாசகமாக எசையா புத்தகத்தில் குறிப்பிட்டது போல ஆண்டவரின் ஊழியரை குறித்த 4 கவிதைகள் நமக்கு சிந்தனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே அந்த துன்புறும் ஊழியனை பற்றிய 2வது கவிதை நமக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டது. இந்த வாசக பகுதியிலே இறைவனுடைய ஊழியனுடைய தேர்வு, அவருடைய பணி, இவைகள் நமக்கு விளக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எசையா குறித்து காட்டுகிற இறைவனுடைய ஊழியன் இயேசுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் எசையா குறிப்பிடுவது போல அவரே இறைவனுக்கு செவிமடுத்தார். செவிமடுத்ததை மற்றவர்களுக்கு எடுத்தும் சொன்னார். அதைவிட மேலாக இறைவனுடைய திட்டத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். எனவே முன்குறித்து வைக்கப்பட்டு இறைவனால் அருள் பொழிவு செய்யப்பட்டு இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இறை திருவுளத்தின்படி தன்னையே முழுமையாக கையளித்து பலியாக்கி இந்த மனுக்குலத்துக்கு மீட்பை பெறும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பவுலடியா சொல்லுகிறார். அப்படி என்றால் எசையா குறித்து காட்டுகிற இறைவனுடைய ஊழியன் இயேசு என்பது தெளிவாகிறது. இயேசு மட்டுமல்ல, எசையா குறித்து காட்டுகிற இறைவனுடைய ஊழியன் என்ற அந்த கவிதை தொகுப்பு, அந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஊழியனுடைய தேர்வை குறித்து விவிலிய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது எரேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 5 பார்க்கிறோம். தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவுக்கு கூறிய அதே ஆண்டவர்தான். லூக்கா நற்செய்தி 1:15 தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி கூறிய அதே ஆண்டவர்தான். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 15 நான் தாயின் வயிற்றில் இருந்த போது என்னை தனக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்தார் என்று பவுலடியார் குறித்து காட்டக்கூடிய ஆண்டவர்தாமே இன்று நம்மையும் அவருக்குரியவர்களாக அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அருட்பொழிவும் செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களை, திருப்பாடல்கள் 22:9-10 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என்னை பாதுகாத்தவரும் நீரே. இதே ஒரு கருத்தை தான் இன்றைக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்ட திருப்பாடல்கள் 71 நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருப்பாடல்கள் 71 இறைவசனம் 6 பார்க்கிறோம். பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் என்று திருப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இளமை முதல் பிறப்பிலிருந்தே அப்படி என்று சொல்லுகிற பொழுது திருப்பாடலின் ஆசிரியர் இங்கே எதை குறித்து காட்டுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நான் சார்ந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பிறக்க முன்பே என்னை முன்குறித்து வைத்தவர், என்னை அறிந்தவர், என்னை தெரிந்தவர், என்னை அருட்பொழிவும் செய்தவர். எனவே என் வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவரை சார்ந்திருப்பவனாக இருக்கிறேன் என்ற ஒரு பொருளிலே தான் திருப்பாடலின் ஆசிரியர் இந்த கருத்தை சொல்லுகிறார். எனவேதான் நீரே என்னுடைய துணையும் வலிமையும் என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளையும் திருப்பாடலின் ஆசிரியர் அங்கே குறித்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களை, இதனுடைய உண்மை பொருள் அல்லது நேரடி பொருள் என்னவென்றால், உம்மை சார்ந்துள்ளேன். அதேபோல கடவுளை தந்தையாக ஏற்று அவர் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் இந்த வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களை, தொடக்க நூல் அதிகாரம் 15 இறைவசனம் 6 பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று சொன்னால் ஆண்டவரை அவரை முற்றிலுமாக சார்ந்திருந்தார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நான் உனக்கு காட்டவிருக்கிற தேசத்துக்கு நீ செல்ல வேண்டும். இதுதான் விவிலியம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி புறப்பட்டு போனார். அப்படி என்றால்
இதுவரை என்னுடைய குலம், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், நான் சார்ந்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனை பின்பற்றி அவருடைய வாக்கிலே நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்பதாக அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, எனவேதான் திருப்பாடலின் ஆசிரியர் 71 முதல் வசனத்திலே சொல்லுகிறார், அடைக்கல பாறை, கோட்டை, அரண் என்று வார்த்தைகள், இருவேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் ஒரே பொருள்தான். இறைவனே என்னுடைய பாதுகாப்பு. நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்டவன், இறைவனால் அறிந்து கொள்ளப்பட்டவன், இறைவனால் அருள் பொழிவு செய்யப்பட்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இறைவனாலே எவன் ஒருவன் பாதுகாப்பை உணர்கிறானோ அவன்தான் இறைவனுடைய உண்மை ஊழியனாக இருக்க முடியும். அந்த தெருவிலே இறை பணியையும் அவனால் மட்டுமே ஆற்ற முடியும். அதே போல 4வது வசனத்தை பார்க்கிறோம், பொல்லார், நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர், இவர்களுக்கு மத்தியிலே தான் நாம் இறைவனுடைய பணியை ஆற்ற சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள், திருப்பாடலின் வார்த்தைகள் யாரை குறித்து காட்டுகிறது? தீய செயல்களை புரிகின்றவர்கள், அவர்கள் மத்தியிலே தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அழைத்த இறைவனை நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். அதே போல என் இளமை முதல் ஏற்கனவே சொன்னது, நீரே என்னுடைய நம்பிக்கை. இதுதான் இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அன்புக்குரியவர்களை, இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கை என்பது இறைவனுடைய பெயராக இங்கே குறித்து காட்டப்படுகிறது. இதுதான் பவுலடியார் 2 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே 1:1 சொல்லுவார், நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து. எனவே நமக்கு நம்பிக்கை அளிப்பது இதுவல்ல அதுவல்ல, மாறாக கிறிஸ்துவே, அவருடைய பெயரே என்பதைத்தான் பவுலடியார் இங்கே சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறைவனுடைய ஊழியர்களுடைய பணி என்ன என்பதை விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது, ஊழியனை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் அவரை தம் பணிக்காக குறிப்பிடுகிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்பணி என்பது பிறருக்காக வாழ்வது, பிறருக்கு இறைவனின் நற்செய்தியை, அவரது மதிப்பீடுகளை அறிவிப்பது. இதுதான் இறைவனுடைய ஊழியனுடைய பணியாக எசையாவினுடைய அந்த ஊழியனை குறித்த 2வது கவிதை தொகுப்பு நமக்கு சொல்லுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு துணைவராக இருப்பது, இறைவாக்கு இறைவனுக்காக உரைப்பது. இதுதான் ஒரு ஊழியனுடைய உண்மை பணியாக இருக்க முடியும். எனவேதான் எசாயா புத்தகம் 49:2 பார்க்கிறோம், எனது நாவை கூறிய வாளாக்கினார் என்று எசாயா குறிப்பிடுகிறார். அதேபோல எரேமியா 1:5 பார்க்கிறோம், மக்களினங்களுக்கு இன்று இறைவாக்கினராக ஏற்படுத்தினோம் என்று எரேமியா சொல்லுவார். பவுலடியார் கலாத்தியர் 1:16 தன் மகனை பற்றிய நற்செய்தியை நான் புறையினத்தாருக்கு அறிவிக்க என்னை அவர் தெரிந்தெடுத்தார் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். நமக்கும் இதே போன்றதொரு அழைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்டம் அதிகாரம் 32 இறைவசனம் 41 பார்க்கிறோம், மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை எடுத்து வர வேண்டும். இதுதான் இறைவனுடைய திருவிழம். உலகத்தின் எல்லை வரையில் இறைவனின் மீட்பு எட்டும்படி புற இனத்தாருக்கு ஒளியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதையும் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினராக அழைக்கப்பட்ட நாம் எவ்வழியிலே நம்முடைய இறை வாக்கு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய சக்தி வாய்ந்த கூறிய வாள்களாக நாம் இருக்கிறோமா அல்லது மழுகி போன வாள்களாக இருக்கிறோமா? பல நேரங்களிலே நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இப்படி சொன்னால் இவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ என்று சமரசம் செய்து கொள்ளக்கூடிய மழுங்கிய வாளை போன்றுதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இறைவன் விரும்புவது தீட்டிய கூறிய வாளை போன்று நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, எசாயா புத்தகம் அதிகாரம் 49 இறைவசனம் 2 பார்ப்பது போல,
நுனி தேய்ந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இல்லாதவர்களாக, தீட்டிய கூரிய வாளை போன்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வு முதலிலே எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நமது குடும்பங்களிலே ஆரம்பிக்க வேண்டும், நமது ஊரிலே ஆரம்பிக்க வேண்டும், நமது பங்கிலே ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் படிநிலைகள். எனவே நாம் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இப்பொழுது தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், இறைவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், இறைவனால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். அப்படி அவருக்காக நாம் தெரிவு செய்யப்பட்ட நாம் இன்று அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறை வார்த்தையை எடுத்துரைப்பவர்களாக, இறைவனுடைய துணையாளர்களாக இருக்க முயற்சிப்போம். ஆமென்.